இன்றைக்கு நீங்கள் போய் மனநோயாளிகளை வெளியில் தேட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் மனநோய் மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் அந்த ஊடகத்துக்குள்ளே தான் எங்கிட்டு இருக்காங்க. கமெண்ட் பேருங்கிற ஃபாலோ பண்ணுறங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்த மனநோயாளிகள் தான். இவனெல்லாம் எவனும் சொந்த அடையாளத்தோடு இருக்க மாட்டான். எல்லாம் போலி முகவரிகள் வச்சுக்கிட்டவங்கள கடுமையாக தாக்குவான். இவங்களாம் தாக்குறவங்க யாருன்னா இன்றைக்கி இந்த கட்சிகளினுடைய கொத்தடிமைகளாக, கைக்கூலிகளாக, ஒரு பதிவுக்கு 200 ரூபா வாங்குகிற ஆட்களாக இருக்காங்க. இவங்கள வச்சுக்கிட்டு தான் இந்த அரசியல் இன்றைக்கி கட்டமைக்கப்படுது. இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த மொழிக்கும் தேவையான உடனடியான ஒரு காரியத்தை அதை முடக்கி வேறு இடத்துக்கு கொண்டு போக முடியும் உங்களால். ஏன்னா அவங்களுக்கு பணத்தை அள்ளி கொட்டப்படுது. இன்றைக்கு பெரிய தொழில் எது தெரியுமா? சமூக ஊடகங்களில் எங்கிறதான். ஊடகங்களாக இருந்த வரைக்கும் இங்கே சிக்கல் இல்லை. இந்த ஊடகங்கள் ஒரு கட்டத்தில் அரசியல்வாதிகளால் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கைக்குள்ளே, அவங்களுடைய கட்டுப்பாடுகளுக்குள்ளே வர ஆரம்பிச்சது. காசு கொடுக்குறவங்களுக்கு பெரிய அளவில் செய்தி வரும். எதை போடணும் போடக்கூடாது இதெல்லாமே போச்சு. அப்படி அடுத்த கட்டத்தில் நல்ல வேளை சமூக ஊடகங்கள் வந்தது. அதாவது ஒரு 10 பத்திரிகைகள், 5 தொலைக்காட்சிகள் சொன்ன கத்தை தான் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற இடத்துல சமூக ஊடகங்கள்னு ஒன்று வந்துச்சு. ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுடைய கருத்தை பதிவு பண்ணலாம், அவன் எதை பற்றியும் பேசலாம்னு வந்துச்சு. அதன் மூலமாக நல்லது நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்.